வணக்கம் மக்களே, இது உங்கள் புது விழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சாதாரண லவ் ஸ்டோரி கிடையாது, சாதாரண அடல் படமும் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை வெளியில இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், ஆனா உள்ள போய் பார்த்தா செம்ம டார்க்கான மனசு சம்பந்தப்பட்ட கதை இருக்கு. படத்தோட பெயர் டைரி ஆஃப் அ நிம்ஃபோமோனியாக். 2008 வெளியான ஒரு ஸ்பானிஷ் படம். டைட்டில் கேட்ட உடனே பல பேருக்கு சரி புரிஞ்சிடுச்சு, இது அந்த மாதிரி படம் தானேன்னு தோணலாம். ஆனா இருங்க மக்களே, அவசரப்படாதீங்க. இந்த படம் வெறும் அடல் சீன்ஸ் மட்டும் வைத்து ஓடுற படம் கிடையாது. இந்த படத்தோட மெயின் விஷயம் ஒரு பெண்ணோட உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற வெறுமை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு இளம் பெண்ணுக்கு உடல் நெருக்கத்திற்கான அதிகமான தேவை இருக்கும். அவள் வாழ்க்கையில பல பேரை சந்திக்கிறா. ஒவ்வொருத்தரிடமும் ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு மன அமைதி தேடுறா. ஆனா அவள் தேடுற பதில் அவளுக்கு யார்கிட்டயும் கிடைக்கல. கடைசியில அவள் வாழ்க்கை எங்க போய் நிக்குது என்பதுதான் கதை. கதையோட ஹீரோயின் வால், வயசு 28. வெளியில பார்த்தா ஒரு சாதாரண பெண் மாதிரி தான் தெரியும். வேலைக்கு போறா, நண்பர்கள் இருக்காங்க, வாழ்க்கை ஓடுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டம் என்னன்னா, அவளுக்கு ஒரே ஒரு உறவுல மனநிறைவு கிடைக்கவே கிடைக்கல. அவள் வாழ்க்கையில அலெக்ஸ் என்ற ஒருத்தன் இருக்கான். ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா போகுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அலெக்ஸுக்கே சோர்வு வந்துடுது. நான் உனக்கு போதலையான்னு கேக்குற அளவுக்கு போயிடுது. இறுதியில கோபத்துல அவன் வாழை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். இங்கதான் கதையோட மெயின் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஒரு நாள் வெறிச்சோடிய ரயில் நிலையத்துல வால் தனியா உட்கார்ந்திருப்பா. மனசுல 1000 கேள்விகள். வாழ்க்கையே புரியாம இருக்கும் அந்த நேரத்துல ஒரு தெரியாத மனிதன் அவளோட பக்கம் வரான். சாதாரணமா ஆரம்பிக்கிற ஒரு சந்திப்பு மெதுவா நெருக்கமான தருணமா மாறிடுது. ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். வால் அந்த தருணத்தை சந்தோஷத்துக்காக மட்டும் தேடல, அவளுக்குள்ள இருந்த வெறுமையை நிரப்ப ஏதாவது கிடைக்குமா என்பதற்காகத்தான். ஆனா சில நிமிஷ அமைதிக்கு அப்புறம் மறுபடியும் அதே கேள்வி திரும்பி வருது. நான் தேடுறது என்ன? அந்த கேள்வி அவளை விடவே விடாது. அவ தன்னோட பாட்டி கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறா. இந்த பாட்டி கேரக்டர் ரொம்ப வேற லெவல். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல. உன் வாழ்க்கைய எழுது, டைரி எழுது, அப்பதான் உனக்கே உன்னை புரியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை வேகமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. பழைய நண்பன் ஹசன் வரான். வால் மறுபடியும் தன்னோட ஆசைகளின் பின்னாடி ஓடுறா. வேலைக்கு லேட் ஆகுது, வேலை போயிடுது. இப்போ வேலை இல்ல, மன நிம்மதி இல்ல. அந்த நேரத்துல ஜேமி வாழ்க்கைக்குள் வரான். முதல்ல பார்த்த உடனே வாளுக்கு வாழ்க்கை செட் ஆயிடுச்சு போலன்னு நமக்கே தோணும். பெரிய வீடு, பெரிய கனவுகள், அன்பு எல்லாமே செம்ம பக்காவா இருக்கும். ஆனா மக்களே, சினிமால ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்தா அடுத்த சீன் பயங்கரமா தான் இருக்கும். ஜேமியோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் ரொம்ப அன்பா இருப்பான், அடுத்த நிமிஷம் வேற மாதிரி மாறிடுவான். சந்தேகம், கோபம், மனசை காயப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. வால் ஏற்கனவே உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கா. இப்ப வாழ்க்கையும் சேர்ந்து அவளை அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை முழுக்க தலைகீழா மாற ஆரம்பிக்குது. பணம் இல்ல, வேலை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஒரு கட்டத்துல வாழ்க்கைய முடிக்கணும்னு கூட யோசிக்கிற ஆரம்பிக்கு போயிடுறா. ஆனா அங்கிருந்து அவள் எடுத்த முடிவுகள், அவள் சந்திக்கிற மனிதர்கள், அந்த பாதை அவளை எங்க கொண்டு போகுது, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இது அடல் படம்னு மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா வெளியில தெரிஞ்ச கதையை விட உள்ள நடக்கிற மனசு சம்பந்தப்பட்ட கதை தான் ரொம்ப பெரியது. கடைசியில ஒரு கேள்வி மட்டும் நமக்குள்ள இருக்கும். வால் உண்மையிலேயே அவள் தேடினதை கண்டுபிடிச்சாளா, இல்ல இன்னும் தேடிக்கிட்டே இருக்காளா?